கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைய ஜெப குறிப்பு, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். பெரியமானவர்களே, எத்தனை பேர் நம்ம கடன் பிரச்சனையோட, கடன் பாரத்தோட, எவ்வளோ கஷ்டங்களோட அநேக குடும்பங்கள் இருக்கு. எல்லா சந்தோஷமும் இருந்தாலும் அந்த கடன்ற ஒரு பிரச்சனையினால குடும்பம் முழுசுமே நிம்மதி இல்லாம, அதாவது எப்பவுமே அவங்க கவலையோடயே இருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து இந்த கமிட்மெண்ட்டை எப்படி சரி செய்ய போகிறோம், இதை எப்படி முடிக்க போகிறோம், இப்படி கேட்பாங்களே, வருவாங்களே, வீட்டுக்கு வந்து கடன் கொடுத்தவங்க கேட்பாங்களே, எப்படி அவங்க முகத்தில் முழிக்கிறது, எல்லா காரியத்தை குறித்து அவங்க எப்பவுமே அவங்களோட மைண்டு பார்த்தீங்கன்னா இதை குறித்து தான் கவலைப்பட்டுட்டே இருக்கும். சாத்தான் விரிக்கிற ஒரு பெரிய வலை இது. இதில் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க பிரியமானவர்களே. அவர்களுக்காக தானே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம கூட அந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கோம் இல்லையா? இப்போ அந்த கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20:35 வாங்குகிறதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம கிட்ட எது இருக்கோ அதுல கொஞ்சம் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் பல மடங்காக அதை பெருக செய்வார். அதாவது கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டது ஆசீர்வாதம். கடன் வாங்கிறது சாபம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, சோதரம்பா, 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 சோதர ஆண்டவரே. தகப்பனே, வாங்குகிறதே பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொன்னீரே. எந்த விதத்துல வாங்கினாலும் ஆண்டவரே, அதையெல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா, உமக்கு திரும்ப தருகிற ஆண்டவரே கரங்களாக எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும், இதை கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா ஏற்ற காலத்திலே அவர்களுக்கு மழை பெய்ய செய்து, அவர்களுடைய பொக்கிஷ சாலையை திறந்து வானத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்து, நிரந்தர விடுதலை செய்து, நாமத்தை அந்த குடும்பங்கள் மத்தியிலே மகிமையாக வெளிப்பட பண்ண போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கடன் வாங்கின குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே கொடுக்கிற கரங்களாக மாற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்து, அதாவது கடன் என்கிற சாபத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை தருவார். God bless.